காமாட்சி விளக்கு உங்க வீட்டுல இருக்கு அப்படின்னா இந்த ஒரு 5 தவறை மட்டும் பண்ணிடாதீங்க. அது உங்க வீட்டுல இருக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை துரத்திடும். அதிர்ஷ்டம் நுழையவே முடியாது. இந்த காமாட்சி விளக்கை நீங்க எப்படி பயன்படுத்தினா நன்மையை பெற முடியும்? இந்த காமாட்சி விளக்கால ஏற்படக்கூடிய நன்மை என்ன, தீமை என்ன, எந்த நேரத்துல விளக்கேற்றணும், எந்த எண்ணெய் போட்டு விளக்கேற்றணும், எந்த திரி பயன்படுத்தினால் நன்மையை பெற முடியும், தவறா பயன்படுத்தினா என்ன ஆகும், அது மட்டும் இல்லாம யார் இந்த விளக்கு ஏற்றணும், எந்த நேரத்தில் ஏற்றினா நன்மையை பெற முடியும், இந்த விளக்கு ஏற்றும் போது சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன, விளக்கு ஏற்றும் போது செய்யக்கூடிய நன்மை என்ன, செய்யக்கூடியாத விஷயம் என்ன, இவ்வளவு இருக்குங்க இந்த ஒற்றை காமாட்சி அம்மன் விளக்குல. இதனால நன்மையை முழுமையா பெற என்ன செய்யலாம், எந்த விஷயத்தை தவிர்க்கலாம் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையுமே இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் வாங்க. காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது ஒரு தீபம் மட்டும் கிடையாதுங்க, ஆன்மீக விஷயம் மட்டும் கிடையாது. வீட்டோட பாசிட்டிவான எனர்ஜி, நம்மளோட மனநிலை, அதே போல செல்வ செழிப்பு எல்லாத்தையுமே குறிக்கும். இந்த காமாட்சி விளக்கு அப்படிங்குது உங்க வீட்டுல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை எப்படி ஏற்றுங்க, அதை எப்படி ஏற்றுனா நன்மையை பெற முடியும்? காமாட்சி விளக்கு முதல்ல வீட்டுல வச்சிருக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிற நிறைய குழப்பம் எல்லாரோட மனசுலுமே இருந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு சின்ன சின்ன தப்பால கூட நம்மளோட வழிபாடுல வரக்கூடிய அதிர்ஷ்டத்தை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகுது. நம்ம எல்லாமே சரி பண்ணியிருப்போம், நமக்கே தெரியாத ஒரு சின்ன சின்ன தப்பு தான் அது நமக்கு ஏற்படக்கூடிய நன்மையை நம்ம கிட்ட நெருங்க விடாம தடுத்துரும். ஆனா சரியான முறையில நம்ம அந்த காமாட்சி விளக்கை பயன்படுத்தினா வீட்டுல கண்டிப்பா லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது நிரம்பி வழியும். நம்ம இந்த வீடியோவில் காமாட்சி விளக்கோட முழுமையான ரகசியத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதே போல உங்க வீட்டுல காமாட்சி விளக்கு இருக்கு அப்படின்னா எத்தனை காமாட்சி அம்மன் விளக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவுல எத்தனை விளக்கு வச்சு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம், அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முழுமையா பாருங்க. முதல்ல காமாட்சி விளக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது பாருங்க அன்னையின் சக்தியின் அடையாளமா இருக்கு. எல்லோருமே இப்ப கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுறோம், கருவறையில பாருங்க அன்னை இருப்பாங்க. ஆனா நம்ம வீடு அப்படிங்கிறது இப்ப அவ்வளவு பெரிய சிலைலாம் வச்சு வழிபாடு செய்ய முடியாது. அன்னையின் ஒரு முழுமையான சக்தியின் அடையாளமா இந்த காமாட்சி விளக்கு இருக்கு. ஆமாங்க, உங்க பூஜை அறையில நீங்க காமாட்சி அம்மன் விளக்க வச்சு வழிபாடு செய்யறதும் கோவில்ல இருக்கக்கூடிய அன்னையை வழிபாடு செய்யறதும் ஒரே அளவுக்கு சமமான நன்மையை ஏற்படுத்தும். அதனாலதான் இந்த விளக்குக்கு இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. பெரும்பாலும் இந்த காமாட்சி விளக்குல பாருங்க லட்சுமி பார்வதி இந்த சக்தி சேர்ந்ததா அமைஞ்சிருக்கும். வீடுங்கிறதே ஒரு கோயில் மாதிரி தாங்க. நம்ம வீட்டு பூஜை அறையில இந்த காமாட்சி விளக்கு இருக்கு அப்படின்னா நம்ம அன்னையே வழிபடுறது போலதான் ஒரு விஷயம் கருதணும். அவ்வளவு அது அற்புதம் வாய்ந்தது தான் இந்த காமாட்சி விளக்கு. வீட்டுல காமாட்சி விளக்க வச்சு முறையா வழிபடுறவங்களோட வீட்டுல பாருங்க இந்த நன்மைகள் கண்டிப்பா வரும். அது என்ன அப்படின்னா அந்த வீட்டோட சூழல் ரொம்பவுமே அமைதியா இருக்கும். அந்த வீட்டில் நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையுமே கண்டிப்பா பழிக்குங்க. காமாட்சி விளக்கால நன்மை நிறைஞ்சிருக்கக்கூடிய வீட்டில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பழிக்கும். அந்த வீட்டில் எப்பவுமே ஒரு அமைதியா இருக்கும். குழப்பமானவங்க கூட அந்த வீட்டில் போய் ஏதாவது நம்ம நண்பர்கள் வீட்டுக்கே போறோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வீட்டில் இந்த மாதிரி நல்லா முறையா வழிபாடு செய்யறாங்க அப்படின்னா நம்ம குழப்பத்தோட போனா கூட அந்த வீட்டில் தெளிவான யோசனை வரும். பண வரவுல இருந்து பாதிப்பு கண்டிப்பா அவங்களுக்கு இருக்காது, பண வரவு நல்லா இருக்கும். அதே போல அவங்களுக்குள்ள பாருங்க இந்த சண்டை சச்சரவுலாம் வரவே வராது. அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு அந்யுன்யம் எல்லாமே அதிகமா இருக்கும். பெண்களுக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு நல்ல ஒரு புத்தி அறிவு கூர்மை இது எல்லாமே ஏற்படும். தினம்தோறும் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி வழிபடுவதால அந்த வீட்டுல இருள் போகும், ஒளி வரும், நல்ல ஒரு அதிர்ஷ்டங்களை கண்டிப்பா பெற முடியும். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த காமாட்சி விளக்க தப்பா பயன்படுத்தினா என்ன ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கண்டிப்பா காமாட்சி விளக்கு அப்படின்னு செய்யும் பார்க்கும் பொழுது அந்த விளக்கு ஏற்றும் பொழுது கண்டிப்பா அந்த விளக்க சுத்தம் செஞ்சுட்டு ஏற்றணும். சுத்தம் செய்யாமல் தீபத்தை ஏற்றுவது ரொம்ப ரொம்ப தவறுதுங்க. அதே போல இந்த விளக்கு ஃபுல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுட்டு திரி போட்டு தீபம் ஏற்றுவாங்க. அப்ப பாருங்க அந்த எண்ணெய் அப்படியே வடிஞ்சி தட்லியோ இல்லை வச்சிருக்கிற இடத்துலயோ அப்படியே பரவிடும். அந்த மாதிரி எண்ணெய் ஊற்றவே கூடாதுங்க. விளக்குல இருக்கிற எண்ணெய் கசியாம தீபம் ஏற்றுவது நல்லது. எண்ணெய் கசிகிற மாதிரி வைக்கவே கூடாது. அதே போல திரி, இப்போ ஒரு திரி எடுத்து அதை 2ஆ திரிச்சு போடலாம். அதை விட்டுட்டு பாதி திரியா இருக்கிறது, 2 திரியா பிஞ்சு போன திரி எடுத்து ஒன்று சேர்த்தி போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் பண்றது நம்ம காமாட்சி விளக்க நம்ம தப்பா பயன்படுத்துறதுன்னு அர்த்தம். அதே போல அதுக்கு மரியாதை இல்லாம நாம அந்த விளக்கு ஏத்துறோம் அப்படிங்கிறது அர்த்தம். கண்டிப்பா நம்ம
விளக்க சுத்தம் செஞ்சு தீபம் போடணும். எண்ணெய் கசிவு வராம தீபம் போடணும். கிழிந்த திரிகளை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. அதே போல நீங்க இப்ப விளக்க வச்சுட்டு அதுவும் அணைய விட்டுருவாங்க ஒரு சிலர்லாம். அந்த மாதிரி ஒரு தவறை மட்டும் பண்ணவே கூடாதுங்க. விளக்கு போட்டுட்டு உங்களுக்கு நேரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ கூட எரிய விடலாம். இல்லை வெளியில கிளம்புறீங்க, அது ஃபுல்லாக எரியற வரைக்கும் வீட்டில் இருக்க முடியாது, ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்க காலையில் எழுந்திரிச்சு முடிச்சோடனே விளக்கு போட்டுட்டு ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ தீபம் எரிய விட்டுட்டு நீங்களா குளிர வைக்கணும். அதுதான் சிறப்பு. அந்த விளக்கு தானே அணையவே கூடாதுங்க. குறிப்பா இந்த விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி விளக்க சுத்தம் செய்யாம தீபம் ஏற்ற வீட்லயும், இந்த எண்ணெய் கசிவு வரக்கூடிய வீடு, கிழிஞ்ச திரிய பயன்படுத்துறது, பாதியில விளக்கு அணைய விடுறது, இந்த மாதிரி செய்யற வீடுகள்ல பாருங்க மன அமைதி குறைவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. நீங்க என்னதான் முயற்சி செஞ்சாலும் உங்க முயற்சி பழிக்காம போயிடும். அப்புறம் பாருங்க ஒரு மாதிரி குழப்பமான சூழல் இருக்கும். ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப போட்டு குழப்பிட்டு இருப்பீங்க. பண வரவுகள்லையுமே தடை ஏற்பட நிறைய சூழல் உருவாகும். பணத்தடை பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல எனர்ஜி குறைஞ்சிடும். வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றல் நீங்கிடும். நான் தினம்தோறும் விளக்கேத்துறேன், எந்த ஒரு நல்லதும் நடக்கல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா பாருங்க இதுல ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருப்பீங்க. இந்த தப்பை மாத்திக்கோங்க. கண்டிப்பா முன்னாடி சொன்ன எல்லா வித நன்மைகளையுமே நீங்க விரைவில் பெற முடியும். முக்கியமா இந்த விளக்க அணைய விடாதீங்க, நீங்களா குளிர வைக்கிறதே நல்லது. அது ஒரு நல்ல சக்தி குறைவதற்கான வாய்ப்பு. தானா விளக்கு அணைய விடுறது நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த கஷ்டம் வருது? தினந்தோறும் சாமி கும்பிட்றோம், தினந்தோறும் விளக்கேற்று வழிபாடு பண்றோம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு உங்களுக்குள்ள நிறைய கேள்வி இருக்கும். நம்ம பண்ற ஒரு சின்ன சின்ன தப்பு தாங்க நம்மளோட வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றத்தை கொடுத்துருது. நம்ம சரியா அந்த ஒரு விஷயத்தையும் முறையா பயன்படுத்தினா கண்டிப்பா நல்லதை பெற முடியும். அதே போல யார் விளக்கேற்றலாம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமா பெண்கள் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அதனால என்ன ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது அப்படின்னு கேட்காதீங்க. ஆண்களும் விளக்கேற்றுவது நல்லது, பெண்கள் விளக்கேற்றுவது ரொம்பவும் நல்லதுன்னு வச்சுக்கோங்களேன். அதே போல பெண்கள் விளக்கேற்றினா வச்சுக்கோங்களேன், லக்ஷ்மி அந்த வீட்டில் குடியிருப்பாங்க. சுத்தம் மனசு இது இருந்தா எல்லோருமே விளக்கேற்றலாம், தவறு கிடையாது. அதே போல எந்த நேரத்துல விளக்கேற்றினா அன்னையின் பரிபூரணமான கடாட்சத்தையும் பெற முடியும் அப்படின்னு பார்த்தா, காலையில 5:30 6:30 காமாட்சி விளக்கு ஏற்றுவது நல்லது. அதுக்கப்புறம் மாலை நேரம் 5:30 6:30, அதாவது சூரிய அஸ்தமனமாகி சூரிய உதயத்துக்கு முன்னாடி விளக்கு வச்சு சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறம் விளக்கு வைக்கிறது, இது 2 நேரமும் ரொம்பவுமே நல்ல நேரங்க. வீட்டுல ஒரு நேர்மறையான ஆற்றல் அதிகரிக்கும், தெய்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். மாலை நேரம் ரொம்பவுமே முக்கியம். சூரிய அஸ்தமனம் தீபம் ஏற்ற ரொம்ப ரொம்ப சிறப்பான நேரம். அதே போல இந்த தீபம் ஏற்றும் பொழுது எந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா, நல்லெண்ணெய் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்க. இந்த நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுறதுனால உங்க வீட்டில் இருக்கிற எல்லோருடைய தோஷங்கள் இருக்கும் இல்லையா, அந்த தோஷத்தை நீக்க முடியும். நல்லெண்ணெய் ஏற்றி தீபம் ஏற்றி வழிபடுவதால பாவநாசம் உண்டாகும். நெய் போட்டு விளக்கேற்ற வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அன்னையோட அருளால உங்களோட வீட்டில் பாருங்க லக்ஷ்மி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். பிரச்சனைகள் குறையும், செல்வ வளம் அதிகரிக்கும், தொட்டது தொடங்கும், நினைச்சது உண்டாகும். அதே போல வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு, ஒரு அமைதியே இல்லை, வீட்டுக்குள்ள வந்தாலே ஏண்டா வரோம், வீட்டுக்கே வராம வெளியிலேயே கூட இருந்துக்கலாம் போலலாம் ஒரு சிலருக்கு மனசுல இருக்கும் எண்ணம். வீட்டுக்கு போனாவே பிரச்சனை, ப்ராப்ளம், ஒரே மாதிரி சண்டை சச்சரவா இருக்கு, ஏன் இந்த சூழல் அப்படின்னு நினைக்கிறவங்களா உங்க வீட்டுல நீங்க தேங்காய் எண்ணெயை பயன்படுத்தி தீபம் போடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்துல ஒரு அமைதியான சூழலை இந்த தீபம் ஏற்றுவதால நீங்க கண்டிப்பா பெற முடியும். அதே போல இப்ப நல்லெண்ணெய் ஊத்துனா பாவெல்லாம் போகுது, நெய் ஊத்துனா லக்ஷ்மி கடாட்சம் வருது, தேங்காய் எண்ணெய் ஊத்துனா அமைதி வருது. அப்ப இது மூணுமே எனக்கு வேணும், இது மூணுமே மிக்ஸ் பண்ணி தீபம் போடலாமா அப்படின்னு ஒரு சிலர் யோசிப்பீங்க. கண்டிப்பா இப்படி மிக்ஸ் பண்ணிலாம் பயன்படுத்தக்கூடாது. நீங்க ஒரு நாளும் ஒரு எண்ணெய் ஊத்தி வழிபாடு செய்யறது நல்லது. மூணையும் மிக்ஸ் பண்ணலாம், ஒரே நேரத்துல நல்லது நிறைய கிடைக்கும் அப்படின்னு செஞ்சுட்டாதீங்க, அது ரொம்பவுமே தவறான செயல். இந்த எண்ணெயை மிக்ஸ் பண்ணக்கூடாது, மிக்ஸ் பண்ணாம தனித்தனியா பயன்படுத்தணும். இப்போ ஒரு நாளும் ஒரு எண்ணெயை பயன்படுத்துங்களேன். முதல்ல நல்லெண்ணெய் ஊத்தி தீபம் போட்டு வழிபடுங்க, அடுத்த நாள் அதை சுத்தம் செஞ்சுட்டு நெய் ஊற்றி விளக்கு போடுங்க, அடுத்த நாள் தேங்காய் ஊற்றி விளக்கு போடுங்க. இப்படி எண்ணெயை மாற்றிக்கலாம், ஆனால் மிக்ஸ் பண்ணி மட்டும் தீபம் ஏற்றக்கூடாது, நினைவில் வச்சுக்கோங்க.
விளக்கு ஏற்றும் பொழுது நீங்க சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தா, ஓம் தீபஜோதி பரபராத்மா தீபஜோதி ஜனார்த்தன தீபோமே ஹரத பாவம் தீபஜோதி நமோஸ்துதே. இதை சொன்னா வீட்டுல ஒரு சூழல் அமைதியானதா இருக்கும், செல்வ கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். செய்யக்கூடாத முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதுவும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். இந்த விளக்க ஊதி அணைக்கவே கூடாதுங்க. அதே போல இப்போ கீழே வச்சிருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காலால நகர்த்துறது பண்ணவே கூடாது. பெரும்பாலும் விளக்க தரையில நேரா வைக்க கூடாது. அதே போல இந்த 3 விஷயங்களும் அதிர்ஷ்டத்தை தடையே உண்டாக்கும். வரக்கூடிய அதிர்ஷ்டத்திலிருந்து நம்ம விளக்கி வைக்கக்கூடிய அமைப்பு. காமாட்சி விளக்கு அப்படிங்கிறது எப்பவுமே ஆபத்து தராது. ஆனா அலட்சியம், சுத்தம் இல்லாம தவறான நம்பிக்கை, இது வந்து நெகட்டிவான எனர்ஜியை கொடுத்துரும். நினைவுல வச்சுக்கோங்க.